Hi guys, welcome back to our YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்கள் பேபியை வந்து நீங்கள் நைட்டில் எப்படி தூங்க வைப்பீங்க டைப்பர் இல்லாமல்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ மாம்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடச்சிதுன்னா, இல்லை உங்கள் பேபி நீங்கள் எப்படி தூங்க வைப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ மாம்ஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ட்ரை ஷீட் விரிச்சிருவேன். நான் வந்து ட்ரை ஷீட்டில் ஃபுல்லாக வந்து பாப்பாவை தூங்க வைக்க மாட்டேன். கீ போர்ஷனுக்கு மட்டும் ட்ரை ஷீட்டை விரிச்சிட்டு அதில் பாப்பா படுக்க வைப்பேன். நான் எப்போதுமே வந்து ட்ரை ஷீட்டில் ஃபுல்லாக பாப்பா படுக்க வச்சதே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ட்ராயர் போட்டு பாப்பா வந்து தூங்க வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம பாப்பா வந்து யூரின் போனால் கூட வந்து ட்ராயர் தான் நனைஞ்சிருக்கும். நம்ம ட்ரை ஷீட்க்கு வந்து லைட்டாக தான் நனைஞ்சிருக்கோம். அப்படி நனைஞ்சிருந்தாலும் நம்ம திரும்பி இன்னொரு பக்கம் வந்து ட்ரை ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். பேபிஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு 3-4 டைம்ஸ் தான் யூரின் போவாங்க. நம்ம வந்து ஒரு 2-3 ட்ரை ஷீட் வச்சுருந்தா நைட்டு வந்து நம்ம ஈஸியாகவே வந்து பாப்பா மேனேஜ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பா நைட் ஃபுல்லாக இடத்துல படுத்திருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கனாக்கா, இதில் வந்து நான் காட்டன் வந்து வேஸ்ட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காட்டன் வேஸ்ட்டி அப்படின்னாக்கா காட்டன் சாரீ வந்து ஒரு பீஸாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது காட்டன் கிடைக்குதோ கையில் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராயர் போட்டிருந்த இடத்துல வந்து இந்த வேஸ்ட்டியை வந்து நம்ம வந்து அருணாக்கொடி கட்டியிருப்போம்ல, அதில் வந்து பின்னாடி வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்து நம்ம வந்து கட்டி விட்றலாம். அதே ட்ரை ஷீட்டில் போட்டு நம்ம கட்டி விட்டு தூங்க வச்சுனா கூட நைட்டு யூரின் போனால் கூட அந்த துணி ஃபுல்லாக நனைஞ்சிரும். நம்ம ட்ரை ஷீட் வந்து லைட்டாக நனைஞ்சிருக்கோம். அதேமாதிரி நம்ம திருப்பி போட்டு பாப்பாவை தூங்க வச்சிடலாம். இதோ நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாப்பா வந்து இருட்டில் படுத்திருக்க மாட்டாங்க. இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ட்ராயர் இல்லைனாக்கா இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நீங்கள் வந்து பாப்பாவை தூங்க வைக்கலாம். இதே உங்கள்கிட்ட வந்து ட்ரை ஷீட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரை ஷீட்டுக்கு பதிலாக ஒரு கொஞ்சம் மொத்தமான ஒரு துணியை நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது 3-4 லேயரில் வந்து நீங்கள் துணி போட்டுட்டு அப்படிலாம் டவல் நீங்கள் வச்சுக்கலாம். அடியில் போட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி துணியை வந்து அருணாக்கொடியில் வந்து நீங்கள் கட்டி விட்டு பாப்பா வந்து தூங்க வைக்கலாம். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 2 துணியுமே வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா துணிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே வந்து அப்சர்வ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அடிக்கடி வந்து பாப்பா வந்து நைட்டில் வந்து இதில் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா அடிக்கடி பாப்பா வந்து நீங்கள் முழிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இதே துணியில் வந்து நம்ம ட்ராயர் வந்து போட்டு பாப்பாவை தூங்க வைக்கலாம். இந்த மெத்தடில் தூங்க வைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ட்ராயரில் வந்து யூரின் போயிடுவா. நம்ம வந்து துணி லைட்டாக நனைஞ்சிருக்கோம். கொஞ்சம் வந்து இன்னொரு சைடில் வந்து துணி திருப்பி போட்டு நம்ம வேறு ட்ராயர் போட்டு நம்ம வந்து பாப்பாவை நைட்டு தூங்க வைக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து பாப்பாவை வந்து தூங்க வைப்பேன். நீங்கள் உங்கள் பேபிஸ் வந்து எப்படி தூங்க வைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம்னாக்கா டைப்பர் போட்டு நான் வந்து பாப்பாவை அழைச்சி போவேன். பட் வீட்டில் வந்து நான் இது வரைக்கும் டைப்பர் யூஸ் பண்ணதில்லை. இந்த மாதிரி மெத்தடில் தான் யூஸ் பண்ணுறேன். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டவல் வச்சுருப்பேன். எப்போதுமே யூரின் போனதுக்கப்புறம் நம்ம வந்து டவலால் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் ட்ராயரோ இல்லை நெக்ஸ்ட்டு வந்து துணியோ வந்து நான் கட்டி விடுவேன். இந்த மாதிரி தான் என்னோடய பேபியை வந்து நான் தூங்க வைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.